வணக்கம். சில சமயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற தகவல்கள் ஒரு பெரிய புதிராட்ட மாதிரி இருக்கும். நாம ஒண்ணு நினைச்சு போவோம், ஆனா அங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். அப்படி ஒரு சிதைஞ்சு போன எழுத்துப்படியோட மர்மமான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எல்லாமே இந்த தலைப்பிலிருந்து தான் ஆரம்பிச்சது. சிலப்பதிகாரம் கண்ணகியின் கதை பகுதி 1. அடடா, இது கேட்கும்போதே ஒரு பிரமிப்பு வருது இல்லையா? ஏதோ ஒரு பழம்பெரும் காவியத்தோட வீரமிக்க பக்கங்களுக்குள்ள நம்ம நுழைய போறோம்னு தோணுது. நாம மனசுல உடனே கற்பனை பண்றது கண்ணகியோட வீரத்தையும் அநீதிக்கு எதிரா அவ நடத்தின போராட்டத்தையும் தான். ஒரு காவிய நாயகியோட பயணம்னா நிச்சயமா அதுல பெரிய உணர்ச்சிகளும் வரலாற்று திருப்பங்களும் இருக்குன்னு தான் நாம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனா அந்த எழுத்துப்படி உண்மையில என்ன சொல்லுது? அந்த தலைப்புக்கும் உள்ள இருக்கிற தகவலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல நாம சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கா? வாங்க, என்னதான்னு உள்ள போய் பாப்போம். இங்கதான் கதை ஒரு விசித்திரமான திருப்பத்தை எடுக்குது. நாம எதிர்பார்த்த காவியத்துக்கு பதிலா நமக்கு கிடைச்சதோ சம்பந்தமே இல்லாத சில குழப்பமான வார்த்தை துண்டுகள் தான். அதுல இருந்த முதல் வார்த்தை நம்ப முடியுதா உங்களால? ஃபுட்பால். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். கால்பந்து. ஒரு 2ஆம் நூற்றாண்டு தமிழ் காவியத்துல கால்பந்துங்கிற வார்த்தைக்கு என்னங்க வேலை? இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சி. அதோட நிக்கல. அடுத்த வார்த்தை மண்டே மார்னிங். அட கடவுளே, இது நம்ம குழப்பத்தை இன்னும் அதிகமாக்குது. பழங்கால காப்பியங்கள்ல இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி திங்கள் காலைங்கிற வழக்கம் எப்படி வந்திருக்க முடியும்? 3வது துண்டா நமக்கு கிடைச்சது ஃபாரின், அதாவது அயல் நாடுங்கிற வார்த்தை. இப்போ இந்த 3 வார்த்தைகளையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. நாம எதிர்பார்த்த காவியத்துக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு அப்பட்டமா தெரியுது. பாருங்க, ஒரு பக்கம் நாம எதிர்பார்த்தது நீதி, பழிவாங்குதல், பழம்பெரும் அரசுகள் மாதிரியான காவிய கூறுகள். ஆனா நமக்கு கிடைச்சதோ ஃபுட்பால், மண்டே மார்னிங், யாம் மாதிரியான சம்பந்தமே இல்லாத நவீன வார்த்தைகள். இந்த பெரிய முரண்பாடு தான் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது. இதுல என்னதான் நடந்திருக்கும்? சரி, இந்த அர்த்தமில்லாத வார்த்தைகளை வெறும் பிழைகள்னு ஒதுக்கிட வேண்டாம். ஒரு துப்பறிவாளரை போல இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தடயமா எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். கால்பந்து அது ஒரு நவீன கால விளையாட்டு. ஒரு பண்டைய தமிழ் காவியத்தோட பின்னணியில இந்த வார்த்தை இருக்கிறது காலப்பொருத்தமற்றதுங்கிறத தாண்டி இது நம்பவே முடியாத ஒண்ணு. இங்க ஏதோ ஒண்ணு ரெண்டு தப்பா இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. இப்போ நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். இந்த வார்த்தைகளுக்குள்ள ஏதாவது மறைக்கப்பட்ட அர்த்தம் இருக்கா? இல்ல இது வெறும் அர்த்தமற்ற இரைச்சல் மட்டும்தானா? திங்கள் காலைனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? நவீன கால வேலை வாரம், அன்றாட வேலைகள். ஆனா காவியங்களோ காலத்தையே கடந்து நிக்கிற புராணங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் பத்தி பேசும். இது ரெண்டும் 2 வெவ்வேறு உலகங்கள். எப்படி இது ஒன்னு சேர முடியும்? அடுத்ததா ஃபாரின்ங்கிற வார்த்தை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை இது பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு அப்பால இருக்கிற ஒரு அயல்நாட்டை குறிக்குதா? இல்ல இது ஒரு அந்நிய கருத்தாக்கமா? இல்ல மத்த வார்த்தைகள் மாதிரியே இதுவும் அர்த்தமில்லாத ஒரு இரைச்சல் தானா? நம்மளோட விசாரணை இப்போ ஒரு உறுதியான முடிவை நோக்கி நகருது. இந்த தடயங்கள் எல்லாம் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுது? எல்லா தடயங்களையும் ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரே முடிவு இதுதான். இந்த ஆதாரம் செதஞ்சு போச்சு. இது நமக்கு கண்ணகியோட கதைய சொல்ற நிலையில இல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காத்துல கரைஞ்சு போச்சு. இதை இப்படி கூட சொல்லலாம். நம்ம கையில ஒரு மேப் இருக்கு, ஆனா அந்த மேப் காட்டுற நிலப்பரப்பே இப்போ இல்ல. அதாவது தரவுகள் இருக்கு, ஆனா அந்த தரவுகளை வச்சு ஒரு முழுமையான கதையை நம்மளால உருவாக்க முடியல. சரி, ஒரு சிதைஞ்சு போன எழுத்துப்படியிலிருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்? இந்த சின்ன ஆய்வு நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குது? இது நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. எந்த ஒரு தகவலையும் அப்படியே நம்பிடக்கூடாது. முதல்ல அதோட நம்பகத்தன்மைய கேள்வி கேட்கணும். 2வது அதுல இருக்கிற இடைவெளிகளையும் தேவையில்லாத இரைச்சலையும் கண்டுபிடிக்கணும். 3வது அந்த தரவுகள்ல இருந்து உண்மையில என்ன கதையை சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொன்னா போதும். இதுதான் சரியான அணுகுமுறை. உண்மைதான். நாம இங்க கண்ணகியோட கதையை கண்டுபிடிக்கல. ஆனா அதுக்கு பதிலா ஒரு தகவல் எப்படியெல்லாம் சிதைஞ்சு போகும், அதோட அர்த்தம் எப்படி மாறுங்கிறத பத்தின ஒரு புது கதையை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு ஆதாரம் அதோட அசல் நோக்கத்துல இருந்து எவ்வளோ தூரம் விலகி போக முடியுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். கடைசியா இந்த கேள்வியோட இந்த ஆய்வை நான் முடிக்கிறேன். ஒரு கதை சிதைஞ்சு போகும்போது அதோட உண்மையான அர்த்தத்தை நாம இழந்துடுறோம். ஆனா அந்த சிதைவிலிருந்து, அந்த இரைச்சலிருந்து நாம கத்துக்க ஒரு புது பாடம், ஒரு புது கதை பிறக்குதா? யோசிச்சு பாருங்க.